வணக்கம். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வீட்டில் கட்டு கட்டி இருப்பாங்க. அந்த கட்டை உடைக்கணுன்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அந்த கட்டை உடைக்கணுன்னா சில பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா அந்த கட்டு உடைஞ்சி நம்ம வெளியில் வந்துடலாம். என்ன பண்ணணும், நரம்பு பழம், எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழம் மேலே நரம்பு இருக்கும். நரம்பு பழமாக 12 பழம் வாங்கிக்கிங்க. இப்போ வாங்கி எடுத்தாந்து வீட்டில் எலுமிச்சம்பழம் 4 எலுமிச்சம்பழமாக அடுக்கி வச்சுட்டு, அது மேலே கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு, அப்படியே எரிஞ்சு முடிஞ்சோடனே நீர் வேலை விட்டு எடுத்து போய் என்ன பண்ணுறீங்க, மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை கல்லால் நசுக்கி உடச்சிருங்க. உடச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, சாதாரண பழம் 12 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிங்க. அது மேலே கற்பூரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொளுத்திட்டு நல்லா வேண்டிக்கணும். வேண்டி என்ன பண்ணுறீங்க, அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சோடனே தண்ணி தெளிச்சிடுங்க, நீர் வேலை விட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம திருஷ்டிக்கு சுற்றுறோம் பார்த்தீங்களா, அதுபோல் 4ஆக கட் பண்ணிடணும். இப்போ அதில் குங்குமம் வைக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமம், சிகப்பு குங்குமம் வைக்கணும். வச்சு நீங்கள் கொளுத்தி என்ன பண்ணுறீங்க, சுற்றி புழிஞ்சி விடுங்க. அந்த கற்பூரத்தை கீழே போட்டு நல்லா புழிஞ்சி சாரை கீழே போட்டிங்கன்னா கீழே அந்த சாறு போயிடும். அப்படியே புழிஞ்சி தூக்கி போட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, போய் நல்லா குளிச்சுட்டு 12 தேங்காய் வாங்கிக்கணும். 12 தேங்காய் வாங்கின்னு என்ன பண்ணுறீங்க, அதே போல் ஹாலில் வச்சு இப்போ அந்த 12 தேங்காயில் 12 கற்பூரம் வைக்கணும். கும்பிடி மேலே வச்சு அது எரியும் போது ஏற்றி விட்டுட்டிங்கன்னா எரியும். எரிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க, புஷ்பம், பூ, அதெல்லாம் அர்ச்சத்தை போடணும். அது எரியிற வரைக்கும் நீங்கள் அது நல்லா வேண்டிக்கின்னு, இந்த கட்டு உடையணும், கட்டுலேருந்து நாங்கள் விடுபடணும், நல்லா வேண்டி அந்த அர்ச்சத்தை போட்டுட்டு, அது அப்படி அர்ச்சதை எதுவும் போட முடியல, தண்ணி நீர் விளவணும். அது மேலே தண்ணி தெளிக்கணும். கற்பூரம் நிற்காத தெளிக்கணும். தெளிச்சுட்டு அதை நின்று முடிஞ்சோடனே அதெல்லாம் வாரி ஒரு பையில் போட்டு ஊர் எல்லையெல்லாம் தாண்டி வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த தேங்காய் அடித்து நல்லா பொடியாக உடச்சிருங்க. உடச்சிங்கன்னா இப்போ பொடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த 12 தேங்காய் உடச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, குளிச்சுட்டு நல்லா வாசனையான சாம்பிராணி வீடை பூரா எல்லாம் உள்ள வெளியே பாத்ரூம் எங்கே இருக்குதோ எல்லா இடத்துலையும் சாம்பிராணி போட்டுட்டு ஒரு கற்பூரம் கொளுத்தி நல்லா வேண்டிக்கிங்க. பூஜை நம்மளை போய் வேண்டிக்கின்னு, இதுக்கப்புறம் எங்ககிட்ட எல்லாமே விலகி போயிடணும், குலதெய்வம் உள்ளே வரணும், லட்சுமி கடாட்சம் வரணும்னு நல்லா வேண்டிக்கிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டுலேருந்து விடுபடலாம். நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. நன்றி, வணக்கம்.